crystal field splitting in octahedral complex. ஒரு octahedral complexல எப்படி crystal field split ஆகும் அப்படின்னு பார்க்க போறோம். முன்ன நம்ம இமேஜ் பார்த்தோம் பாத்தீங்களா, அது வந்து octahedral எக்ஸாம்பிள் தான் பார்த்தோம். இப்போ அதை நினைவு வச்சுட்டே வாங்க, அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்னன்னா crystal field splitting in octahedral complex எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா. During crystal field splitting in octahedral field, in order to maintain the average energy of the orbitals constant, அதாவது பேரி சென்டர்னு வாங்க, 5 d ஆர்பிட்டாலும் அந்த பேரி சென்டர்ல இருக்கும். அது என்ன ஆகுது அப்படின்னா, the energy of the orbitals dx square minus y square and dz square will increase by 3/5 delta O. delta Oன்றது என்ன அப்படின்னா crystal field splitting energy in the octahedral field. அதான் என்ன ஆகுதுன்னா, பேரி சென்டர்ல கான்ஸ்டன்டா இருக்கிறது, இந்த ஸ்பிளிட்டிங் நடந்த பிறகு இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் என்னன்னா இன்க்ரீஸ் ஆயிருது, 3/5 டெல்டா ஓக்கு இன்க்ரீஸ் ஆயிருது அப்படின்றாங்க. இந்த ஆர்பிட்டால்ஸ் இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுல, இப்படி மேல போச்சுல ஸ்பிளிட் ஆகி, இதுக்கு பேர் வந்து என்னன்னா இஜி ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டயக்ராம்ல மென்ஷன் பண்ணணும், அதை கவனமா கவனிச்சுக்கோங்க. அதர் 3 ஆர்பிட்டால்ஸ், 5ல 2 பேர் போயிட்டாங்களா, மிச்சம் 3 இருப்பாங்களா, யார் யாரு, dxy dyz and dzx டிக்ரீஸ் பை 2/5 டெல்டா ஓ. இது என்னவா இருக்கும் அப்படின்னா 2/5 டெல்டா ஓக்கு டிக்ரீஸ் ஆகி கீழே இருக்கும். யார் யார் அப்படின்னா இந்த 3 பேரு. இந்த 3 ஆர்பிட்டால் பேர் வந்து என்னன்னா T2g ஆர்பிட்டால். அப்ப கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடியது T2g ஆர்பிட்டால், எக்ஸைட் ஸ்டேட் போச்சுல அது EG ஆர்பிட்டால். புரிஞ்சா? டெல்டா ஓ என்ன சொல்லிட்டேன், கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்பிளிட்டிங் எனர்ஜி இன் தி ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட்.